உண்மையிலேயே நான் பயந்துட்டு சொல்லலாம். ஏன்னா அவர் எதிரில் வராரு, வீழ்றாரு. சாமின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே ஓட்ட ரெண்டு நிமிஷம் கனவுல வந்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுவாரு. ஆனா மல்லையா சாமி வந்து ராயலசீமால பெரிய கோட்டீஸ்வரன். பௌர்ணமி நைட்டு முன்னாடியே 12 மணிக்கு யோகா நெல்ல உட்காருவார். அந்த தேடி வந்தவங்களாம் விட மாட்டார். இலை எவருக்கெல்லாம் கொடுக்க பாருங்க. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. நம்ம கேரக்டர் யாருக்குறாங்க. தியானம் பண்ணா பவர். இந்த பொதுவாக இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணா பவர் கிடைக்கும், நல்ல பவர் கிடைக்கும். மூடி நிற்கும்போது கிருஷ்ணர் பசுமாட்டோட நின்று தரிசனம் கொடுத்தாரு உள்ள பள்ளியறை. இது உள்ள சாமி அந்த லெஃப்ட் சைடு, அவருக்கு லெஃப்ட் சைடு. அதுலேருந்து பௌர்ணமி வந்து வணக்கம், வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி. பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக உங்கள் பிரம்மஸ்ரீ பரசுராமன் பேசுகின்றேன். நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து கார்னோடை கொசுத்தலை ஆற்றின் பாலத்திலிருந்து இப்போது நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக ஒவ்வொரு ஜீவ சமாதியும் நாம் தரிசித்து நாம் பொதுமக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் மணல் உண்ட மகான் மல்லையப்ப சுவாமிகளை நம்ம இப்போ தரிசிக்க போய் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள். மண்ணு உண்டான் மகான். இவரு மண்ணை சாப்பிட்டு ஒரு பல வருடங்களாக உயிர் வாழ்ந்தார். பாருங்கள், இந்த புகைப்படத்தில் அவருடைய மண்ணை பிடித்து சாப்பிடுவது போல இங்க வரையப்பட்டிருக்கு. சரி, வாங்கள் நம் ஜீவசமாதி உள்ளே செல்வோம். இரு சித்திரங்களும் உள்ளரே பொதுமக்களுக்கு ஆசி கொண்டு பொதுமக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மல்லையா சாமிகளும் ஜெயராமன் சாமிகளும் இரு ஜீவசமாதி உள்ளே இருக்கிறது. இந்த இடத்துல, இந்த பில்டிங்ல சுத்தி ஒவ்வொரு வேலைப்படம், ஒவ்வொரு நிகழ்வும் உள்ள ஒவ்வொரு செங்கலுமே ஐயாவா முடிவு பண்ணி இங்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஐயாவே மேஸ்திரி, ஐயாவே இன்ஜினியர். உள்ள இருக்கிற ஜீவசமாதியில் இருக்கிற மல்லையா சாமிகள். ஆனா மற்றவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவர்களை தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு, பக்தர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரும் கல்லு மண்ணு சிமெண்ட் வாங்கி ஐயாவே வந்து முடிவு பண்ணி இந்த ஆலயம் இவ்வளவு பெரிதாக இருப்பது காரணமே ஐயா தான். எனக்கு வந்து அந்த உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருல, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு உங்களுக்கும் சொல்லணும், இவருக்கும் சொல்லணும். அது 2015 அவர் என்னால் முடிஞ்ச தொண்டு வந்து அப்படியே வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இடையில சில பேர்லாம் வந்து தொண்டு செஞ்சாங்க. அதனால நான் அதாவது அந்த நேரம் செய்ய பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேன். கனவுல வந்து யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசுவார். இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவார். 2015 அப்புறம் அப்போ வந்து இந்த முன்னாடி இது மட்டும்தான் இருந்தது. இது நம்ம உட்காந்துக்கிறோமே அது மட்டும் தான் இருந்தது. சேகரன்றவர் நானும் சேர்ந்து அந்த ஃபுல்லாக இந்த ஆறு அந்த ரூப்பெல்லாம் போட்டோம். தனியாக என்னை கூப்பிட்டு வந்து இந்த தரைலாம் போடா அப்படின்னு சொன்னார். அந்த தரை வந்து ஒரு பக்கம் போட்டேன், அந்த ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் எப்படிடா இது பார்த்தியாடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதையும் போட்டேன், இதுக்கப்புறம் டைல்ஸ் போட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ஆர்ச்சி கட்டுறான்னாரு. அதான் பெரிய விஷயம். முன்னாடி இருக்குது ஆர்ச்சி. சாமி கனவுல வந்து சொல்லியிருக்காரு. கனவுல சொல்லுவார் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு சாமி உங்களை நான் இது செய்ய அப்படின்னுவாரு. இந்த ஆர்ச்சி கட்டுறது எனக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் ஒரு இப்போ வெல்டிங்கார் அவர் அமிச்சாரு, அவர் வச்சு அந்த ஆர்ச்சிலாம் கட்டினா அது பெரிய விஷயம். அந்த ஆர்ச்சி கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடோ பகன மட்டும் தெரிஞ்சுது. அந்த ஆர்ச்சி கட்டினா தான் இது வந்து சித்தர் கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் தெரிஞ்சுது.
அந்த சாமியுடைய இது என்னன்னாக்கா அவர் சொந்த ஊர் வந்து ராயலசீமா. அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்புறம் வந்து அவன் வீட்டிலேருந்து இவர் விட்டு அவன் வந்துட்டார், வெளியே வந்துட்டார். நெல்லூர் வந்துட்டு நைட் 12 மணிக்கு கிருஷ்ணா அப்படின்னும் போது கிருஷ்ணருடைய அசைவாக்கு ஜனப சத்திரம் கூட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஜனப சத்திரம் கூட்டோடு வந்துட்டார். ஏதோ லாரி இருப்புன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் அங்கே வந்து ஃபேமஸான ஆள். அவர் ராயலசீமாவில் வந்து பெரிய ஆள். ஆனால் மல்லையா சாமி வந்து ராயலசீமாவில் பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய கோட்டீஸ்வரன், ஒரு லேண்ட்லார்டு. அவர் அவ்வளோ பெரிய ஆள். ஏதோ சூழ்நிலை அங்கேருந்து வந்துட்டார். நெல்லூர் வந்துட்டு ஜனசந்திரம் கூட்டு போக சொன்னார். என்னை நம்பியவன் என்றுமே நல்லாயிருப்பான். மல்லையா சுவாமியின் உத்திரவாத அருள்வாக்கு. மல்லையா சுவாமிகள் ஆந்திர மாநிலம் ராயலசீமாவைச் சேர்ந்தவர். மல்லையா என்கிற இயற்பெயரிலேயே நிலபுலன்களோடு பெரும் வணிக செல்வந்தராக வாழ்ந்தவர். பட்டினத்தடிகளார் போன்றே செல்வ செழிப்பான வாழ்க்கையை விடுத்து துறவரம் மேற்கொண்டவர். இல்லறத்தில் இருந்து வெளியேறிய மல்லையா முதலில் வந்தடைந்த இடம் நெல்லூர் தான். நெல்லூரை வந்தடைந்த மல்லையா சிறிது காலம் அங்கேயே தங்கி தவம் புரிந்துள்ளார். ஒரு நாள் மல்லையா சுவாமிகள் நெல்லூரில் ஒரு அரச மரத்தடியின் கீழ் படுத்திருந்த போது பகவான் கிருஷ்ணர் கனவில் காட்சியளித்துள்ளார். கிருஷ்ணரின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் படுத்திருந்த மல்லையா சுவாமிகள் எழுந்து நின்று ஆகாசத்தை பார்த்து கைகூப்பியபடி கிருஷ்ணா என்று கத்தியுள்ளார். நீ ஜனபன் சத்திரம் போ என்று அசரீரியாக வாக்குரைத்தார் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் கட்டளைக்கு பணிந்த மல்லையா சுவாமிகள் நெல்லூரிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் ஜனபன் சத்திரத்தை நோக்கி நடைபயணமாக வந்துள்ளார். ஜனப சத்திரம் கூட்டுறவர் வந்துட்டார். ஜனப சத்திரம் கூட்டுறவர் வந்துட்டாக்கா எங்கே போகிறது ஏது போகிறது தெரியல. ஒரு டீ கடையில் உட்காந்தார். ஒரு ஆள் டீ கொடுத்தாரு. அப்படி இன்னொரு ஆள் டீ கொடுத்தாரு. டீ கொடுப்பாங்க, அவ்வளோதான். டீ கொடுப்பாங்க. அந்த டீலாம் பசி ஆகாது இல்லையா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ வந்து ஒரு அசரி வாக்கு. அது அவரு எனக்கு தெரியாது, சொல்கிற ஒரு வார்த்தை. அவர் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருப்பார், இந்த ஆற்றுல போயிட்டு மணல் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவார். ஆற்றுல போய் மணல் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமாம், சொல்லியிருப்பார். கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நேராக போனார். அந்த ஆற்றுல உட்காந்து அந்த மணலை குடிச்சிட்டு அந்த மணலை வந்து அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இவரு அந்த மணல் சாப்பிட்டார். அதுதான் சாப்பாடே அவருக்கு. சாப்பாடு அவர் தான். அது இவர் இங்கே வந்து 20 ஆமாம், அதான் மணல் உண்டே மகானே இருப்பாருங்க. ஆமாம், மணல் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 வருஷம் சாப்பிட்ருப்பாரு. மணலை சாப்பிட்டு மண் மட்டும்தான். அதாவது இது எப்படின்னா நமக்கு தான் மணல் தெரியும், அவங்க சாப்பிட்றது வந்து என்னது அவருக்கு கிருஷ்ணருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதில் சுட்டு அதெல்லாம் நம்மளாம் நெருங்கிட முடியாது. அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கும்போது மணல் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. மணல் சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே டீ கண்ணு போனாங்க. டீ வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாரு. யாருக்கு டீ வாங்கி கொடுத்து யாரும் கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயராம சாமியோட லிங்க் அடிச்சது. ஆமாம், அவர் அங்கே ஜனசத்தை கூட்டு வரல. அவர் ஒரு லாரி டிரைவர். அவர் டீ சாப்பிட்டு அங்கே வருவார். இவர் உட்காந்துருப்பார். இவர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி உட்காந்து இப்படி கேட்கும்போது அவர் 2 வார்த்தை தான் பேசுவார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகமாயிட்டு அவர் டீயை வாங்கி கொடுப்பாரு. அவர் பிஸ்கட் வாங்கி கொடுப்பார் அவர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், வீட்டுக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு, இந்த வீடு வந்து இருளிப்பட்டு தான் அவருக்கு. ஜெயராம் சாமி இருளிப்பட்டு சாமி வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு கூடும்போது வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கூட இந்த ஆற்று மணல் வந்து ஒரு பிடி மணல் போட்டு தான் சாப்பிடுவார். மணல் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார். மணலை அள்ளி சாப்பிட்டதோடு மக்களுக்கும் அருளாசி வழங்கியதால் மண்ணுண்ட மகான் மல்லையா சுவாமி என்று பொதுமக்களால் அழைக்கப்பட்டார். மண்ணுண்ட மகான் ஸ்ரீ மல்லையா சுவாமிகள் லாரி ஓட்டுநர் ஜெயராமிற்கு ஞானோபதேசம் அளித்து தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். லாரி ஓட்டுநராக வாழ்ந்த ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம் சுவாமிகள் ஆகலானார். ஜெயராம் சுவாமிகளின் ஜீவசமாதியும் மல்லையா சுவாமிகளின் ஜீவசமாதியும் ஒரே ஆலய வளாகத்தினுள் அமைந்துள்ளது.
இதுவரை நாம் எத்தனையோ ஜீவசமாதிகளை சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இவருக்கு அவர் சிஷ்யர், அவருக்கு இவர் சிஷ்யர், குருவின் ஜீவசமாதி அங்குள்ளது, சிஷ்யரின் ஜீவசமாதி இங்குள்ளது என்று பொதுவாக பல மகான்கள் குரு ஒரு இடத்திலும் சிஷ்யர் ஒரு இடத்திலும் சமாதி கொண்டிருப்பார்கள். ஆனால் குருவும் சீடரும் ஒரே ஆலயத்தினுள் ஜீவசமாதி கொண்டிருப்பது இந்த ஜீவசமாதி ஆலயத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும். மண்ணுண்ட மகான் மல்லையா சுவாமிகளும் சீடர் ஜெயராம் சுவாமிகளும் காரனோடை கொசஸ்தலை ஆற்றங்கரையில் இரவு நேரங்களில் இருவரும் இணைந்து தவம் புரிவது வழக்கம். மல்லையா சுவாமிகள் 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணபாதம் சேர்ந்து விட்டார். தொண்ணூற்றி 8 சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி 9 நாள் முன்னாடி, டேய் நான் மேலேயே போகிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன எதுவும் புரியல உங்களுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அது இவர் ஜெயராம சாமி மட்டும் கொஞ்சம் உணர்த்திருக்காரு, இந்த மாதிரி சித்தி ஆகப்போகிறான்னு சொல்லிட்டு. நம்ம உட்காந்துக்கிறது சுடுகாடு. அப்போ பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார் தலைவர். அப்போ தலைவர் இந்த ஜெயராம சாமியோட மாமா அவர். ஆமாம், அவர் வந்து இந்த மாதிரி சாமி வந்து சித்தி ஆகன்றாரு, அங்கே வச்சுட்டுமா சுடுகாட்டில், நீ வச்சுக்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை அப்படி இல்லை, இன்றைக்கி நிலைமைக்கு வச்சுக்கின்னு சொல்கிறீங்க, நாளைக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலை வரும், அப்ஜெக்ஷனில் வரக்கூடாது. நாளைக்கு வந்து சின்ன ஒரு கோவில் கட்டுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அதெல்லாம் அப்ஜெக்ஷன் வரக்கூடாது அப்படின்போது அவர் நீ போய் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இருந்து வந்து பௌர்ணமிக்கு மட்டும் விசேஷம். இங்கே பௌர்ணமிக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அன்னதானம் வந்து அவர் இருக்கும்போது சொல்லிட்டாரு, அது பௌர்ணமி மட்டும் அன்னதானம் பண்ணி ஆகணும். அதான் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது இந்த செய்கிற செயல் வந்து ஈடுபாடோடு செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடோட எல்லாம் பண்ணியிருக்காரு. சமாதி அது ஃபுல்லாக கட்டினது, இந்த இடம் கட்டினது அவருடைய லேண்டை விற்று கட்டினார். இங்கே வர ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று சொல்லுவேன், 5 பௌர்ணமி வரணும். ஆமாம், தொடர்ந்து வரணும். அந்த 5 பௌர்ணமி வந்தால் தான் அந்த எண்ணங்கள் வந்து இவர் மேலே பதியும். வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமி அங்கே போனோம் அப்படின்ற உணர்வு எண்ணங்கள், அந்த அதாவது வந்து போனோம் அப்படின்ற வந்து அந்த எண்ணங்கள் 5 பௌர்ணமி வரும்போது 5 பௌர்ணமி வந்துட்டாவே என்ன பாக்கியம் கேட்குறாங்களோ அந்த பாக்கியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. இந்த 5 பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்து கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவார். அது நல்லா தெரியும். எல்லாமே சொல்லுவாங்க, சாமி நான் வந்துட்டு போனேன், இன்னைக்கு குறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தீர்த்துட்டு நல்லா இருக்கிறேன். ஒரு அங்கே வரவங்களுக்கு நான் என்ன வேணும் சாமி நிர்வாகம் பண்ணும்போது, சாமி வர தொண்டர்களுக்கு உன்னை நம்பி வராங்க, அவங்களுடைய குறைகளுக்கு தந்து ஜனங்க நிறைய வருவாங்க, கொஞ்சம் குறைகள் தீர்த்து கொடுக்க சாமி வேண்டும். ஒவ்வொரு ஆளுக்கும் வேண்டும், உங்களுக்கு வேண்டுவேன், இவருக்கு வேண்டும், யார் வந்தாலும் வேண்டுவேன். நேரம் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு கஷ்டம் நீங்கச்சு, நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ரெண்டாவது குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களும் வருவாங்க. அவருடைய பிரசாதம் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய பிரசாதம் வந்து 5 பௌர்ணமி தொடர்ந்து சாப்பிட்டாங்க. எப்படி இங்க ராவு தங்கணுமா? நைட்டு தங்கணும். இப்போ பொதுமக்களுக்கு நீங்க அதை நீங்க சொல்லிடுங்க நேரடியாவே. இப்போ இங்க வர்ற பொதுமக்கள் அவங்க ராவு தங்கணும் கண்டிப்பாக. ஆமா, சரிங்க ஐயா, அப்படி சொல்லுவோம். நைட் தானே நல்லதுன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான், கம்பல் பண்ண மாட்டேன். எது சொல்லுவேனாக்கா 4 மணிக்கு, அதாவது பௌர்ணமி நைட்டு முன்னாடியே 12 மணிக்கு யோகா நிலையில் உட்காருவார். நைட் 12 மணிக்கு உட்காந்தாருன்னா மறுநாள் 12 மணி வரைக்கும் அந்த உச்சிகால பூஜை ஒன்று பண்ணுவோம், வெளியே போய் பண்ணுவோம். அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவர் வந்து தவத்தில் தான் இருப்பார். சிலையில் உட்காந்து பார்ப்பாரு, அருள் புரிய எல்லாம் செய்வார். யாரும் பேச மாட்டார், எங்கேயும் போக மாட்டார், இங்கேயே சிலையிலே உட்காருவார். இந்த 24 hours சிலையிலே உட்காருவார். வரவங்க அருள் பூஜை. இப்போ உள்ள பௌர்ணமி அன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கிறாரு. பௌர்ணமி அப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. ஆமா, உள்ள உட்காந்துருப்பாரு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க கூட உட்காந்துடலாம், அவரு இங்கே உட்காந்துருக்கலாம். அவருடைய எண்ணம் பிரீதி, நான் இப்படி செய்யணும், எனக்கு இப்படி ஓணும், இது ஓணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணங்கள் தான் அவருடைய. அதாவது வந்து என்னை இப்படி ஓணும் அப்படி ஓணுனாங்க. ஐயா இது வந்து பக்தின்றது வந்து ஒரு மலை, இலை எவ்வளோக்கெல்லாம் கொடுக்க பாருங்க. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. நம்ம கேட்கறதுக்கு யாரு இருக்கிறோம்? கேட்கறதுக்கு யாரும் இல்லை இல்லையா? அதான் உண்மை. நம்முடைய விருப்பங்கள் தான். தியானம் பண்ணங்க நல்ல பவர் கிடைக்கும், வேண்டுதல்னாங்க 10%, தியானம் பண்ணங்க 40% 50% கிடைக்கும். தியானம் பண்ணா பவர். இந்த பொதுவாக இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணா பவர் கிடைக்கும், நல்ல பவர் கிடைக்கும். சமாதி நோக்கி நம்ம வந்து அதுதான். அதாவது ஒரு கோவிலுக்கு அவங்க வந்துட்டு இருந்தாவே ஒரு சில ஆளுங்க உட்காருவாங்க, தியானம் லேடிஸுங்க ஜென்ஸ் உட்காருவாங்க. அவங்க நான் பார்த்துனே இருப்பேன். அவங்க எல்லாம் முடிச்ச உடனே
அம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மா, இப்படி பண்ணுமா, நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னா சொல்லி கொடுப்பேன். அதுமாரி பண்ணுவாங்க. அதுமாரி பண்ணுவது பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய பண்ணுறாங்க ஐயா. ஜென்ஸை விட லேடிஸ்க்கு நல்லா உட்காந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாவே அது தெரியும், நாம் யார், அவர் யார், இருக்கணும் யாருன்னு வந்து இந்த இடத்துல ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்பினாவே அந்த கேள்வி வரும் எல்லாமே. இதுக்கு உண்மையாக சொல்லுவேன். அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு அவசியமே எனக்கு இல்லை. இருக்கிறது இவ்வளோதான். இங்கே வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்கார்ந்தாவே ஒரு பவர் கிடைக்கும். பொதுவாக சித்தர்கள் என்றாலே சிவனடியார்கள், சித்தன் போக்கு சிவன் போக்கு, ஜீவசமாதி என்றாலே சிவன் குடிகொண்ட கோவில் என்ற வழக்கு மொழிகள் நாம் கேட்டிருப்போம். சிவனை மையப்படுத்தியே அனைத்து சித்தர்களும் அறியப்பட்டு வருகிறார்கள். ஆனால் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணதாசர் ஒருவர் சித்தராக ஜீவசமாதி கொண்டிருப்பது இதுவே நாம் முதன்முறையாக அறிகிறோம். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவே இப்போ உலகில் அவதரித்து உள்ளார்கள். அதேபோல் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு என்னும் கூற்றை மக்களுக்கு மெய்யுணர்த்தவே மண்ணுண்ட மகான் ஸ்ரீ மல்லையா சுவாமிகள் அவதரித்துள்ளதாகவே நாம் கருத வேண்டியுள்ளது. இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு முதல் தனது ஜீவசமாதி ஆலயத்தை யார் பராமரிக்க வேண்டும், ஆலயத்திற்கு தியானம் செய்ய வரும் பக்தர்களை யார் கண்காணிக்க வேண்டும் என்பதை 1902ஆம் ஆண்டே முடிவு செய்து அவருக்கு தனது விஸ்வரூப காட்சியை தரிசனம் காட்டியுள்ளார் மண்ணுண்ட மகான் ஸ்ரீ மல்லையா சுவாமிகள். நேச்சுரல் காட்சி கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு திவ்ய ஜோதினே சொல்லலாம். எனக்கு திடீர்னு 12 மணி அல்ல 12-1 மணிக்கு அந்த பிரிட்ஜ் மேலே ஒரு காக்கா கோயில் கிடையாது. பெரியபாளையம் கோயிலுக்கு போயிட்டு ஆமாம் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு கிராஸ் பண்ணி பஸ் ஏறணும். அதாவது ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து பஸ் ஏறணும். பஸ்ஸு ஏறதுக்கு வரும்போது பஸ்ஸு கிராஸ் பண்ணி ஏறணும். கிராஸ் பண்ணி அண்ணன் போகும்போது பஸ்ஸு ஏற போகும்போது நடந்து போகிற எதிரில் காட்சி கொடுத்தேன். உண்மையிலேயே நான் பயந்துட்டுனே சொல்லலாம். ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு காக்காவுன்னு கிடையாது. அப்போ கிலோன்னு இருக்கும். அவர் எதிரில் வராரு, வேண்டுறாரு. இந்த முடி வந்து புள்ள வந்து கம்ப்ளீட் தரையில் பட்டு அந்த தூசி பரவுது. அந்த தூசியே அவரை வந்து மேலே வந்து ஒரு கம்ப்ளீட் கொடை மாதிரி சாமின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே ஓட்டார் ரெட் ஹில்ஸுக்கு. தரிசனம் அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து தொண்டு செய்ய போகிறேன் ஃபியூச்சர்னு அவருக்கு தெரியும் பழகுது. அதில் அவர் இருக்கும்போது எனக்கு காட்சி கொடுத்தாரு. அது பெரிய பாக்கியம். மண்ணுண்டம் மகான் ஸ்ரீ மல்லையா சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயமானது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றத்தில் இருந்து குமிடிப்பூண்டி செல்லும் வழியில் காரனோடை மேம்பாலத்திற்கு கீழே அமையப்பெற்றுள்ளது. கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் மரங்கள் செடிகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் எழில்மிகு காட்சியாக அமைந்துள்ளது இந்த ஜீவசமாதி ஆலயம். தினசரி பக்தர்கள் இங்கு தியானம் செய்வதற்காக வருகை தருகிறார்கள். பக்தர்கள் பயிலும் தியானமானது அவர்களின் ஆத்மாவை ஜீவசமாதி கொண்டுள்ள மகானுடன் இணைக்கும் ஒரு பாலமாக அமைகிறது. ஆலயத்தினுள் நாங்கள் நுழையும் போதே எங்களை வரவேற்பதற்காக அங்கிருந்த நாய்க்குட்டிகள் வாழையாட்டி கொண்டே எங்களை நோக்கி ஓடி வந்தன. இந்த சின்னஞ்சிறு நாய்க்குட்டிகள் காட்டிய அன்பும் மல்லையா சுவாமிகள் ஏற்படுத்திய அமைதியும் எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டன. இந்த இடத்தில் பைரவர் இங்கே புதிதாக குட்டி ஈன்றிருக்கிற ஒரு 8 குட்டிக்கு மேலே இந்த இடத்தில் நிறைய பைரவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள். உங்களுடைய இந்த குட்டிகளை பார்த்தவொடனே மனதில் உள்ள எல்லா கோபங்களும் போயிடும். ஐயாவோட நீங்கள் தியானத்தில் உடனே அமர்ந்து விடலாம். மண்ணு உண்டான் மல்லையா சாமியோடைய சீடர்
ஒரு லாரி ஓட்டி அவருடைய தொழில், அவரு ஜெயராமன் சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி இது. இங்கே குருவும் சிஷியனும் இருவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக. வாருங்கள். கும்மிடி ரெட்டிஸிலிருந்து கும்மிடி போகும் வழியில் கார்னோடை கொசத்தலை ஆற்றின் பாலத்தின் மேலிருந்து கீழே ஒரு படி ஒன்று இறங்குறது. அந்த படி வழியாக வந்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய போர்டு இருக்கு, இந்த ஐயாவுடைய இந்த புகைப்படம் இருக்கு, நீங்க பார்த்துட்டு உள்ளே வரலாம். காலை 7 மணிலிருந்து காலை 10 மணி வரை திறந்து இருக்கும். இங்கே மாதந்தோறும் பௌர்ணமி 24 மணி நேரம் திறந்திருக்கும். இங்க வருபவர்கள் இங்கே இரவு தங்கி ஐயாவை நீங்கள் தியான மூலியமாக ஐயாவை தரிசிக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு ஜீவ சமாதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பிரம்மஸ்ரீ பரசுராமன். நன்றி, ஆத்ம வணக்கம்.